अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्यकृष्टं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிஷியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியன்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. சூடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளிச் செய்திருக்கிற திருப்பாவையிலே 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் குழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்களடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓரெம்பாவாய் அப்படின்ற இந்த பாசுரம். சென்ற பாசுரத்திலே நந்தகோபனுடைய பவனத்தை அடைந்த கோபிமார்கள் ஆண்டாள் அந்த கோவில் காப்பான் கொடித்தோன்னும் வாசல் காப்பான் அப்படின்னு அந்த காவலாளிகளே துவாரசேஷிகளையே தங்களுக்கு நாயகனாக கொண்டு அந்த நந்தகோபனை சேவிக்க வேணும், கண்ணனை சேவிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள். நீ நேய நிலக்கதவன் நீக்கு அப்படின்றபடியாலையும் அதே மாதிரி மணிக்கதவன் தாழ்த்திரவாய் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தித்தபடி அந்த துவாரசேஷியான அந்த காவல் காப்பானிற்கானே அவர் அனுமதி பண்ணினார். கண்ணனை அதாவது ஆண்டாள் முதலான இந்த கோபிமார்கள் எல்லாம் உள்ளே போகலாம்னு அனுமதி பண்ணினார். இந்த அனுமதி பண்ணின உடனே இந்த கோபிமார்கள் எல்லாம் உள்ளே போகிறா. உள்ளே போய் என்ன பண்ணுறான்னா, உள்ளே போய் இருக்கிறவர்கள் எல்லாம் எழுப்புறா. அதாவது நந்தகோபாலன் என்ன, யசோதை என்ன, கண்ணன், அதுக்கு மேலே நம்பி மூத்த பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமன், இந்த 4 பேரையே எழுப்புற பாசுரம் தான் இன்றைக்கு நமக்கு அனுபவிக்க பிராப்தமாக இருக்கிற பாசுரம். அதில் முதல்ல நந்தகோபாலனை எழுப்புற ஆண்டாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு. எதனாலே முதல்ல நந்தகோபாலனை எழுப்புறான்னா, 4 கட்டு இருக்குது. அதில் முதல் கட்டிலே நந்தகோபாலன் சயனித்திருக்கிறார், 2வது கட்டிலே யசோதை பிராட்டி, 3வது கட்டிலே கண்ணபிரான், 4வது கட்டிலே நம்பி மூத்த பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பலராமன். இவர்கள் இப்படி சயனித்திருக்கிற படியாலே முதல்ல நந்தகோபாலன் எழுப்புறா அப்படின்னு பதில். உடனே கேட்டார், அப்போது அவள் சயனித்திருக்கிற ஒரு கிரமத்தில் இவள் எழுப்புறா அப்படின்னீங்கோ, சரி, முதல்ல அவள் ஏன் அப்படி சயனித்தா, நந்தகோபாலன் முதல்ல ஏன் சயனித்தார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். நந்தகோபாலனுக்கு ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னாக்கா, கண்ணனை பார்த்தா அவருக்கு மங்களாசாசன பரத்தையோண்டு. அப்போ அந்த கண்ணனை பார்த்தால் அவருக்கு என்ன பயம்னா, இந்த ஊரில் இருக்கிற 5 லட்சம் குடி பெண்கள் எல்லாம் வந்து இவனை களவாடின்னு கொண்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அதாவது நமக்கு புரியிற பாஷையில் சொல்லணும்னா இவனை கிட்னாப் பண்ணின்னு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம். அந்த நந்தகோபாலனுக்கு அந்த பயம் ஆனபடியாலே இந்த பெண்கள் எல்லாம் வந்தால் அவர்களிடமிருந்தே காவல் காக்கணும்னு நந்தகோபாலன் சயனிச்சுட்டு இருக்காராம் முதல் கட்டிலே. அதனாலே நந்தகோபாலனை முதல்ல எழுப்புறார். இந்த ஆண்டாள் மற்றும் இந்த கோபிமார்களெல்லாம் எழுப்புறா. அவள் சொல்கிற வார்த்தை, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். அம்பரமே வஸ்திரத்தை தானம் பண்ணுறான், அறம் செய்யும் அப்படின்னா தானம் பண்ணுறான். எப்படி தானம் பண்ணுறான்னா, ஏதோ பேருக்கும் புகழுக்கும் தானம் பண்ணாமல் கொடுக்கறதே காரணமாக கொடுக்கறதே ஒரு பிரயோஜனமாக ஒரு தானத்தை பண்ணுறான். தான் தானம் பண்ணான்னு யாருக்கும் தெரியவும் தெரியாத அளவுக்கு தான் தானம் பண்ணுறான். அறம் செய்யும் அப்படின்றார். அந்த அறம் செய்கிற, அதாவது தர்மத்துக்காக தானம் பண்ணுறது இருக்கிறதே, அந்த தானம் பண்ணுறச்சே எதெல்லாம் தானம் பண்ணுறான்னா சொல்கிறார், அம்பரமே தண்ணீரே சோரே, வஸ்திரத்தை தானம் பண்ணுவர், தண்ணீர் தானம் பண்ணுவர், சோறு அன்னதானம் பண்ணுவர். அந்த இடத்துல எப்படி சுவாமி தானம் பண்ணுவார் அப்படின்னாக்கா, சத் பாத்திரர்களுக்கு யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி தானம் பண்ணுவார். யாருக்கு எப்படி வேணும் தானம் பண்ணுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த அம்பரமே இது எல்லா இடத்துலையும் ஏவகாரம் இருக்கிறதே பார்த்து வருது. அம்பரம் தண்ணீர் சோறு அறம் செய்யும் சொல்லலை, அம்பரமே தண்ணீரே ஷோரே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு முக்கியமாக காரணம் இருக்கிறது.
என்ன காரணம்னா, இவர் தானம் பண்ண ஆரம்பித்தால், வஸ்திரதானத்தை பண்ண ஆரம்பித்தால், வஸ்திரதானத்தை தவிர இவர் வேற ஒன்றும் தெரியாது. இவர் பிறந்திருக்கிறதே வஸ்திரதானத்துக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கணுமா. இவர் கற்றுருக்கிறத வஸ்திரத்தை எப்படி தானம் பண்ணுறதுன்னு கற்று வச்சிருக்கார். இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது இவருக்கு சொல்லணுமா. அந்த அளவுக்கு வஸ்திரதானம் பண்ணுவாராம். அதே மாதிரி தண்ணீர், இந்த தண்ணீரை தானம் பண்ண ஆரம்பித்தால், தாகம் பிடித்தவர்களுக்கு இந்த தண்ணீர் தானம் பண்ண ஆரம்பித்தால், தண்ணீரை தவிர இவர் தானம் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஏதோ வஸ்திரதானம் நீர் என்ன, அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர். அது இந்த தண்ணீர் தானம் பண்ணக்கூடியவர் போனா போகிறதுன்னு இந்த வஸ்திரத்தையும் தானம் பண்ணுவார். புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். கடைக்கு போகிறோம், அது பார்க்கறதுக்கு என்னவோ மெடிக்கல் ஷாப் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. ஆனால் அதில் வேற ஏதோ பொருள்கள்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ, பல்ல தேய்ச்சிக்கிறதுக்கு, உடம்பை தேய்ச்சிக்கிறதுக்குன்னு ஏதோ பொருள்களாக கிடைக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி பேருக்கு முக்கியமாக இந்த மெடிக்கல் ஷாப் அப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வேற மற்ற விஷயங்களும் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி. முக்கியமாக இவர் தண்ணீர் தானத்தை பண்ண வந்தவர். ஏதோ போனால் போகிறது வஸ்திரத்தையும் கொடுப்பார். தண்ணீருக்காக வந்தவர்களுக்கு 2 வஸ்திரத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தண்ணீரையே தானம் பண்ணுற அந்த திறமை உள்ளவர். இது ரெண்டும் ஒரு பக்கத்தில். இவர் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தார்னா, அதாவது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் சொல்கிறேன். அந்த அன்னதானத்தை பண்ண ஆரம்பித்தால், தண்ணீர் தானமோ வஸ்திரதானமோ 2ஆம் பட்சம்னா இவர் தெரிஞ்சதே அன்னதானம் தான். அன்னதானத்துக்காகவே இவர் இருக்கிறது. வந்தவர்களுக்கு போன போகிறது ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து, சாப்பாடு போடுறச்சே ஒரு கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்க மாட்டாளா, அந்த மாதிரி தீர்த்தம் கொடுத்திருக்கார். வந்தவாளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்க மாட்டாளா, இந்த மாதிரி வஸ்திரம் கொடுத்திருக்கார். ஆனால் அன்னதானத்துக்காகவே இட்டு பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம்படிக்கு இவருடைய தானம் இருக்கிறது. ஆனபடியால சொல்றார், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். அப்படி தானம் பண்ண கத்துண்டாரே. வேடிக்கையாக சொல்றது உண்டு, இந்த எம்பெருமானுடைய, அதாவது நந்தகோபாலனுடைய பிள்ளையோ இல்லையோ கண்ணன், நந்தகோபாலன் இந்த மாதிரி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு இந்த தானத்தை எல்லாம் பண்ணியிருக்காரோ இல்லையோ. ஆனபடியாலே தந்தை எவ்வளி, பிள்ளை எவ்வளி. தகப்பனார் எப்படி இருக்காரோ பிள்ளை அப்படி தானே வந்துடுவான். அவனுக்கு இருக்கிற நல்ல பண்புகள் எல்லாம் பிள்ளைக்கும் வந்துடுமோ இல்லையோ. அந்த மாதிரி நந்தகோபாலன் தானம் பண்ணி 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 தெரிஞ்சிருக்கிறபடியாலே இந்த பிள்ளையும் தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எதை போலன்னா நிற்கிறார் வரதராஜன். வரதர்களுக்கெல்லாம் தான் ராஜாவா நிற்கிறார். பூரி தானம் பண்ணக்கூடியவர். புரு சனோதி பகு ததாதி புருஷா. எம்பெருமானுக்கு புருஷன்னு பேர். எதனால் என்ன, ஆண் பிள்ளைன்றபடியால் இல்லை, தன்னையே தான் கொடுத்துடுறான். அந்த அளவுக்கு பூரி தானம் பண்றான். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாசிரியே அப்படின்றார் கூறத்தாழ்வான். அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவன் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன். யாரெல்லாம் என்னெல்லாம் வந்து கேட்குறாளோ, ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யம், கைவல்யமா கைவல்யம், பகவல்லாம மோட்சமா மோட்சம், எப்படி வேணாலும் எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு வல்லமைப்படுத்தவர். 1 கேட்டால் 2 கொடுப்பவர். போகாப வர்க்கயோரேகம் வாஞ்சத்யோ தததே துவயம் ஸ்ரீமத் வரதராஜாய தேவ அப்படின்னு இந்த மங்களாசாசனம் சொல்கிறது. மகோதாராய மங்களம்னு இந்த மங்களாசாசனம் சொல்கிறதே. அந்தபடிக்கு எம்பெருமானிடத்துல போய் போகமோ அபவர்க்கமோ ஏதோ ஒன்னத்தை கேட்டால் 2 கொடுக்குறவர். பை 1 கெட் 1 ஃப்ரீ. அந்த பெருமாள் கிட்ட போகத்தை கேட்டால் மோட்சத்தையும் சேர்த்து எடுத்துக்கோன்னுவார். மோட்சத்தை கேட்டால் போகத்தை அனுபவிச்சுட்டு வந்து மோட்சத்தை அடைய அப்படின்னுவார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கே சுவாமி கத்துண்டார்னா, இருக்கவே நந்தகோபாலன் கிட்ட கத்துண்டார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். எம்பெருமான் எதுக்காக கூப்பிடுறா, நந்தகோபாலன் எம்பெருமான் ஏன் கூப்பிடுறா அப்படின்னாக்கா, எம்பெருமான்னா நமக்கு உபகாரகன், நமக்கு சுவாமி அப்படின்னு அர்த்தம். என்ன சுவாமி, என்ன சுவாமித்துவம், என்ன உபகாரம் பண்ணார் சொல்கிறா. அப்பா, இந்த வஸ்திரம் தானம் கேட்டு வந்தவர்களுக்கெல்லாம் வஸ்திரதானம் பண்ணுறீர், தண்ணீர் கேட்டு வந்தவர்களெல்லாம் தண்ணீர் தானம் பண்ணுறீர், சோறு கேட்டு வந்தவர்களுக்கெல்லாம் சோறு தானம் பண்ணுறீர், அன்னதானம் பண்ணுறீர். நாமளும் கேட்டு வந்திருக்கோமே, அதை தானம் பண்ணக்கூடாதான்னு கேள்வி. என்ன தானம்னா, அவளுக்கெல்லாம் உண்ணும் சோறு பருகும் நீர் தென்னும் விற்றல் எல்லாமே அந்தந்த வஸ்துக்களாக இருக்கிறது, அது சம்சாரிகளுக்கு. ஆனால் நமக்கு கண்ணன். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். அந்த எம்பெருமான் தான் நமக்கு சோறு, அந்த எம்பெருமான் தான் நமக்கு தண்ணீர், அந்த எம்பெருமான் தான் நமக்கு போக்கிய வஸ்துக்கள் எல்லாமே கண்ணனாக இருக்கிறச்சே. அவர்களுக்கெல்லாம் தானம் பண்ணுறே, நமக்கும் தானம் பண்ணக்கூடாதா, அந்த கண்ணனை எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறா. எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் சொன்ன உடனே பகு திருப்தி அந்த நந்தகோபாலனுக்கு. பெண்களே போங்கோ, கண்ணனை அழிச்சும் போங்கோ அப்படின்ட்டார். அடுத்த கட்டிலுக்கு போகிறா. அடுத்த கட்டு போனால் யசோதை படுத்துக்கிறா.
அந்த யசோதை எப்பேற்பட்டவள்னா அதை காட்டுறார் அடுத்தது. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே. கொம்பனார் அப்படின்னாக்கா இந்த வஞ்சி கொம்பு அப்படின்ற அந்த ஒரு செடி இருக்கிறதே அந்த மாதிரியா இருக்கிற அந்த மெல்லிசா இருக்கிற இடைய உடையவர்கள், அதாவது அந்த இடைச்சேரியில் இருக்கிற அந்த ஆயர் பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாள் இல்லையோ, அவள் எல்லாம் பெரிய ஒரு திருமேனி அழகோட கூடியிருக்கிறவா. அந்த அழகான அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் நாயகியானவளே அப்படின்னு அர்த்தம். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. கொழுந்துன்னு என்ன, புதுசாக அந்த இலையெல்லாம் அது அந்த இலை பிறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறச்சே அதுக்கு தான் கொழுந்து அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அந்த கொழுந்து இருக்கிறதே இந்த செடியில் எந்த இடத்துல ஒரு பாதை வந்தாலும் முதல்ல வாட்டம் காண்றது எதுன்னா கொழுந்து தான் வாட்டம் காணும். அதுக்கப்புறம் தான் செடி வாடி போடும். அந்த மாதிரி மற்ற ஸ்திரீகளுக்கெல்லாம் அந்த ஆயர் ஸ்திரீகளுக்கெல்லாம் ஏதான ஒரு ஆபத்து இல்லை ஏதான ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் முதல் வாட்டம் காண்றது யசோதைக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்திரீகள் கஷ்டப்படுறாளாம். பெருமாளுடைய கல்யாண குணத்தை சொல்கிறச்சே ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. இந்த எம்பெருமான் இருக்கானே அவன் எப்பேற்பட்டவன்னா, வியசனேஷு மனுஷ்யானாம் மனுஷ்ய மாத்திரர்களாயிருந்து அவர்கள் கஷ்டப்பட்டாலேயே அவர்கள் கஷ்டம் ஒன்றும் இல்லைன்றவளுக்கு இவன் கஷ்டப்படுவான். பிருஷம் பவதி துக்கிதா, அவ்வளோ கஷ்டப்படுவான். எதை போலன்னா நான் இந்த யாருக்கு அந்த நிஜமான கஷ்டம் வந்திருக்கோ அந்த கஷ்டப்படுறவன் யோசனை பண்ணுவான், எனக்கு வந்ததா அவனுக்கு வந்ததா, பெருமாளுக்காக கஷ்டம் எனக்காக கஷ்டம், ஏதோ பெருமாள் இப்படி கஷ்டப்படுறாரு ஐயோ பாவம்னா அந்த பெருமாளுக்கு கஷ்டம் வந்துடுத்து போல என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமாள் கஷ்டப்படுவார். அவரால் ஆரம்பிச்சுடுவார். யசனேஷ மனுஷ்யானாம் பிருஷம்பவதி துக்கிதா, அவ்வளோ துக்கம் படுவார். எதனாலன்னா மற்றவர்கள் கஷ்டப்படுறது அவனுக்கு சகிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த எம்பெருமான் எப்படியோ அதே மாதிரி இந்த யசோதை காட்டுறார். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே. ஆயர்பாடிக்கு இந்த ஆயர்கள் குலத்துக்கு ஒரு விளக்கா தோன்றினா இந்த யசோதை அப்படின்னு காட்டுறா. இந்த தாயார் எவ்வளியோ பிள்ளையோ அவ்வளி தானே. அப்போ இவள் குலவிளக்கா இருக்கிறான். ஆனபடியாலே இந்த எம்பெருமான் கண்ணன் இருக்கிறானே அவன் எப்படி இருக்கிறான்னா, அதாவது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கா இருக்கிறான். ஏன்னா இந்த குலவிளக்குல பிறந்த ஒரு அணிவிளக்கு அவன். இப்போ விளக்குல விளக்கு தானே பிறக்கும். அந்த மாதிரி இந்த யசோதை எப்படி இருக்கான்னா குலத்துக்கு விளக்கா இருக்கிறா, ஆயர் குலத்துக்கு ஒரு விளக்கா இருக்கிறா. அந்த மாதிரி அவள் அந்த குலத்துக்கு ஒரு கீர்த்தியை கொன்றா. அந்த யசோதையுடைய பிள்ளையானபடியால இவனும் அணிவிளக்குன்னு சொல்லப்படுறான். இது ஒரு பக்கத்தில் காட்டினான். ஆயர் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் பெருமாட்டி. எப்படி நந்தகோபாலனை எம் பெருமான் அப்படின்னாரோ அப்படின்னாலோ அந்த மாதிரி இந்த யசோதையை பார்த்து எம் பெருமாட்டி, நமக்கு எல்லாம் உபகாரம் பண்றவளே, கண்ணனை நமக்கு கொடுத்தருள். எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், நீ எழுந்தாலே போரும். அறிவுராய்னா நீ எழுந்தாலே போரும், நீ எழுந்தாலே காரியம் நடந்து விடுறதுன்னா. உடனே கேட்டார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் சொல்றது உண்டு, புருஷகாரம் அப்படின்னு. முதல்ல பெருமாள் திருவடியை பிடிக்கிறதா இல்லை முதல் தாயார் திருவடியை பிடிக்கிறதா? இந்த கோவிலுக்கு வரோம், நேராக நரசிம்மரை போய் சேவிக்கிறோமா இல்லை தாயாரை சேவிச்சுட்டு நரசிம்மரை சேவிக்கிறோமா? பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுவா, நேராக நரசிம்மர்கிட்ட போடுவா. அதுக்கப்புறம் போனா போகிறதுன்னு தாயார்கிட்ட வருவா. நம்ம சம்பிரதாயத்தில் காட்டினா அப்படி பண்ணால் நமக்கு பலம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. ஏன்னா அது இருக்கிற தத்துவம் இருக்கிறதே அது ரொம்ப சுவாதந்திரத்தோட கூடின தத்துவம். அது மதில் மேல் பூனை மாதிரி, அனுகிரகம் பண்ணாலும் பண்ணும் நிகிரகம் பண்ணாலும் பண்ணும், எந்த மாதிரி வேணால் பார்க்கலாம். ஆனால் தாயாரை சேவித்து தாயாரை முன்னிட்டு பெருமாளை சேவித்தோமே ஆனால் அவள் புருஷகாரம் பண்ணுறா. அவள் போய் பெருமாள் சொல்கிறா, இந்த குழந்தை என்னுடைய குழந்தை வருது ஜாகிரதை. பெருமாளுக்கு மிரட்டுறாவோ, ஜாகிரதை, இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணியா சரி, இல்லைன்னா நான் பண்ணுறதே வேற அப்படின்றா. அந்த மாதிரி மெருட்டியான காரியத்தை கொள்றா. தன்னுடைய அழகை காட்டி அவனை மயக்கிறா, தான் எப்படியோ உபதேசம் பண்ணி அவனை மயக்கிறா. எப்படியோ பெருமாள்கிட்ட நமக்கு அனுகிரகம் பண்ண விச்சுடுறா அந்த தாயார். ஆனபடியால் முதல்ல தாயாரை சேவிக்கணும்னு காட்டுறான். புருஷகாரம் தான் முதல்ல தாயாரை சேவிக்கணும். மார்க்ஸ் கார்டு எடுத்தும் போகிறது இந்த பிள்ளை யார்கிட்ட முதல்ல காட்டுறது? தாப்பனார்கிட்ட காட்டினா கன்னத்தில் தான் உன் விழும், நன்னா தெரியும். ஆனபடியால் முதல்ல யார் காட்டணும்? தாயாருக்கு தான் காட்டும். அம்மா உன்னுடைய பொறுப்பு, அது எப்படி சிக்னேச்சர் வாங்குற உன் பொறுப்பு. எனக்கு நாளைக்கு கார்த்தாலே சைன் வேணும் காட்டுறதா இல்லை அந்த பிள்ளை. இதே காரியம்தான் பெருமாள் முன்னாடி முதல்ல தாயாரை சேவித்துட்டு அப்புறம் பெருமாள் கிட்ட போகிறோம். கேட்டால் முதல்ல நந்தகோபாலனை எழுப்பி அதுக்கப்புறம் தான் யசோதை கிட்ட வர்றா. மாற்றி என்ன சொல்லியிருக்கணும், யசோதை கிட்ட போய் அதுக்கப்புறம் தான் நந்தகோபாலன் கிட்ட போயிருக்கணும்னா. அது ஒன்றும் இல்லைன்னா
யசோதை படுத்துட்டு இருக்கிற இடம் அப்பேற்பட்டது. அனுபடியாலே ரெண்டாவதா யசோதை எழுப்பினா. என்ன யசோதை ஏன் அப்படி படுத்துட்டு இருக்கான்னா, பிரஜையினுடைய தொட்டிலையும் பர்த்தாவுடைய படுக்கையும் பிரஜையினுடைய தொட்டிலும் விடாத மாதாவை போலே அப்படின்னு காட்டுறபடிக்கு இந்த தாயார் இருக்காளே, ஒரு பக்கத்துல பர்த்தாவுடைய படுக்கையும் விட முடியாது, ஒரு பக்கத்துல தன்னுடைய குழந்தைய தொட்டிலையும் விட முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல சைனித்திருக்காராம். ஒரு பக்கத்துல நந்தகோபாலன், ஒரு பக்கத்துல கண்ணன், நடுவுல யசோதை அப்படி சைனித்திருக்கிறபடியாலே ரெண்டாவது யசோதை எழுப்பினா. யசோதையும் எழுந்து, பெண்களே ரொம்ப சந்தோஷம், போங்க கண்ணன் கிட்ட அப்படின்ட்டான். ரொம்ப சந்தோஷம். நந்தகோபாலனும் பர்மிஷன் கொடுத்தாச்சு, யசோதையும் பர்மிஷன் கொடுத்தாச்சு. நேர கண்ணன் வாசல்ல நின்னான். சொல்றார், அதாவது யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தா, ஆகாசமே கிழிஞ்சு போற அளவுக்கு தன்னுடைய திருவடியை நீட்டி மேல் லோகங்கள் எல்லாம் என்ன, கீழ் லோகங்கள் எல்லாம் ஒரு அடியால என்ன, இந்த மாதிரி மொத்தம் 14 லோகங்களையும் 2 அடியால அளந்து, அதுக்கப்புறம் 3வது அடி எங்கேன்னு தெரியாம அந்த பலி சக்கரவர்த்தியுடைய தலையில வச்சு அவனை பாத்தாளுக்கு தள்ளினவனே. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்றார். திரிவிக்ரமாபதானம் ஒரு தடவை 3வது பாசுரத்துல வந்தது ஓங்கி உலகளந்த உத்தமன். இப்போ 2வதா இந்த பாசுரத்துல வருது. அதாவது அம்பரமே தண்ணீரையில் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தா இங்க வரும். 3வது ஒரு தடவை சொல்ல போறா அன்னி உலகம் அளந்தாய் அடிப்போத்தின்னு 3வது தடவை அந்த திரிவிக்ரமாவதாரம் அங்க சொல்ல போறான். இப்போ 2வது அது சொல்றாளே, காரணம் கேட்டா முதல்லயே திரிவிக்ரமாவதாரம் சொல்லியும் இப்போ புதுசா எதுக்காக திரிவிக்ரமாவதாரம் சொல்லணும்னா, திரிவிக்ரமன் எப்படி வளர்ந்தார் அப்படின்னா, 2 அடிகளால மேல் லோகங்கள் எல்லாம் ஒரு திருவடியால, கீழ் லோகங்கள்லாம் ஒரே திருவடியால அளந்துட்டார். அளக்கரைச்சி எப்படி ஆச்சுன்னா, எல்லாருடைய சிரஸ்லையும் எல்லாருடைய தலையிலையும் தன்னுடைய திருவடியை வச்சுட்டார் பெருமாள். அதாவது லோகங்களெல்லாம் அளக்கிறதுன்னு அந்த திருவடி அவ்வளோ பெருசாக போயிடுது. அத்தனை பெரிய திருவடியில் எல்லாருடைய தலையும் சேர்ந்துருது. இந்த தேவர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, ஸ்தாவரங்கள் திரியக்குகள் என்ன, எல்லாவற்றுடைய தலையிலையும் பெருமாள் கால் வச்சுட்டார். எல்லாத்துலேயும் பிரிண்ட் ஸ்டாம்பு போட்டு இது என்னுடையது, என்னுடைய சொத்து அப்படின்னு காட்டுட்டார். இப்போ ஏதான ஒரு கோவிலுக்கு உண்டான சொத்து இல்லை வேற ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு உண்டான சொத்து அப்படின்னு இருந்தால் அது மேலே ஸ்டாம்ப் போட்டு இது இந்த நிறுவனத்துடைய சொத்து அப்படின்னு காட்டுற பாருங்க. அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய ஸ்டாம்பு போட்டுட்டார். ஆள வந்தார், கேட்கிறார், கதா புனஷங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம त्वच्चरणाम्बुजद्वयं मदीय मूर्धानमलङ्करिष्यति. திரிவிக்ரமனே, எம்பெருமானே, சங்க ரதாங்க கல்பக, சங்கம் என்ன, சக்கரம் என்ன, கல்பக விருட்சம் என்ன, வஜ்ராயுதம் என்ன, அங்குஷம் என்ன, தாமரை என்ன, இந்த மாதிரியான அத்தனை அடையாளங்களோட கூடி பொருந்தி இருக்கிறவனுடைய திருவடி இருக்கிறதே. சங்க ரதாங்க கல்பக துஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம், அப்பேற்பட்டவனுடைய திருவடி தாமரைகள் என்னைக்கு தான் திரும்பவும் என்னுடைய தலையை தீண்ட போகிறதோ அப்படின்னு கேட்குறான். திரும்பவும் ஏன் கேட்கணும்னா, அன்னைக்கே திரிவிக்ரமனா ஒரு தடவை தீண்டுட்டியே, இப்போ திரும்பவும் எப்போ தீண்ட போகிறது அப்படின்னு கேட்குறார். அதே தான் ஆண்டாள் இங்கே கேட்குறா. அதனாலே தான் இங்கே திரிவிக்ரமாவதாரத்தை எடுக்கிறார். காரணம் என்னன்னா, சொல்கிறா, அன்னைக்கு விரோதிகள் எல்லாரையும் கணிசிக்காம எல்லார் தலையிலும் கால் வச்சுக்க, திருவடியை வச்சுக்க. இத்தனைக்கும் இந்த தேவதைகள் அந்நிய பிரயோஜனர்களாக இருக்கிற தேவதைகளுக்காக விரோதிகள் தலையிலையும் கேட்காமையே போய் கால் வச்சுக்க. இன்னைக்கு அனன்ய பிரயோஜனமா உன்னையே கேட்டு வந்திருக்கணும். ஏதோ ராஜ்யத்தை கேட்ட இந்திரனுக்காக மொத்தம் எல்லா தலையிலும் கால் வச்ச, இன்னைக்கு உன்னையே கேட்டு வந்திருக்கோம், உன் திருவடியை தலையில வைக்க மாட்டியா? உனக்காகவே வந்திருக்கிற நம்ம பார்த்து உன்னுடைய திருவடி நீட்ட மாட்டியா அப்படின்னு கேட்குற. அதனாலேயே சொல்ற, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தா உம்பர் கோமானே, தேவதைகளுக்கெல்லாம் சுவாமியானவனே, நித்தியசூரி சேவியனானவனே, அந்த எம்பெருமானே, உறங்காது எழுந்திராய், தூங்கக்கூடாது, எழுந்துரு. எதே போலன்னா ஸ்ரீராமாயணத்தில் ஒரு வார்த்தை சொல்றது, அனித்ரஸ் சததம் ராமஹா சுப்தோபி ச பரந்தபஹா சீதேதி மதுராம் வாணீம் வியாஹரன் பிரதிபுத்தியதே. ஹனுமான் லங்கைக்கு போய் சீதா பிராட்டியை பார்த்து பெருமாள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ராமன் எப்படி இருக்கிறான்? சீதை கேட்குறா, ராமன் எப்படி இருக்கிறான், என்னை விட்டுட்டு என்ன பண்ணுறா எனக்கா? அனித்ரஸ் சததம் ராமஹா, பிராட்டியே உன்னை விட்டு பிரிஞ்ச அந்த துன்பத்தில் பெருமாளுக்கு தூக்கமே கிடையாது. அனித்ரஸ் சததம், ஓ ராத்திரி வேளை தூங்கார் இல்லையா, அப்படி தானே, பகல் வேளை தூங்குவாரோ என்னவோ. நான் சததம் அனித்ரஹா, அவருக்கு ராத்திரியும் தூக்கம் கிடையாது, பகல்லையும் தூக்கம் கிடையாது. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்ற மாதிரி பெருமாள் இருக்காரு. ஒரு ராத்திரியும் தூக்கம் கிடையாது, பகல்லையும் தூக்கம் கிடையாது.
உடனே சொன்னாரா? பிராட்டி சொன்னாளா? அப்படி இல்லையே. எப்படியான கொஞ்சம் சொக்கி கொஞ்சம் தூக்கம் வரணுமே. மனுஷனா பிறந்தாலே அந்த மாதிரி தூக்கம் வந்துடுறதே. நாம தூங்க மாட்டோன்னு இருந்தாலும் தன்னுடைய தூக்கம் வந்துடுறது. என்ன சுப்தோபிச்ச பரந்தபா, அந்த எம்பெருமான் தூங்கினாலும் என்ன பண்றானா? சீதேதி மதுராம் வாணிம் வியாஹரன்னு பிரதிபுத்தியதே. ஏதோ ஒரு ஸ்வப்னம் கண்டா போல திடுக்கிட்டு எழுந்துக்கொண்டு சீதே அப்படின்றானா. அந்த ஒரு மதுரமான வார்த்தையை, சீதை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எழுந்து உட்காந்துடுறாமா. அவனுக்கு தூக்கமே கிடையாது. நடுராத்திரியெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கனவு கண்டா மாதிரி எழுந்து உட்காந்துடுறான். சீதையே அப்படின்னு எழுந்து உட்காந்துடுறான் அப்படின்றாரோ இல்லையோ. அது என்ன சொல்றான்னா, ஒரு சீதையை பார்த்து இந்த கஷ்டமா கிடையாது, ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் பார்த்து, நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த கஷ்டப்படுறாரு பெருமாள். என்னைக்கு இந்த ஜீவாத்மா நம்ம கிட்ட வரப்போறது, என்னைக்கு இவன் நம்ம கிட்ட வரப்போறான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கஷ்டப்படுறார் பெருமாள். இப்போ கேட்குறா, கண்ணனை கேட்குறா, அப்போ அனித்ர சததம் ராமஹான் அத்தான கஷ்டப்பட்டிய, நாம எல்லாம் வரலன்றபடியால தானே கஷ்டப்படுறேன். இன்னைக்கு நாம எல்லாம் வந்திருக்கிறோமே, உறங்காது எழுந்திராய். கஷ்டப்படாம நன்னா எழுந்து நம்ம எல்லாம் அனுபவிக்கலாமோ இல்லையோ. உறங்காது எழுந்திராய் செம்பொர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கச்சே கண்ணன் பார்த்தானான். அது என்ன தைரியம் இருந்தால், என்னுடைய அடியவன் ஒருத்தன் இருக்கிறச்சே அவனை விட்டுட்டு நேர என்ன வந்து எழுப்புறான். நான் எழுந்துக்க மாட்டேன் சொல்லிட்டாரா கண்ணன். நான் எழுந்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, இவாள யோசனை பண்ணா, ஓஹோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்பி மூத்தபிரான் பக்கத்துலயே பலராமன் சேனிச்சுட்டு இருக்கார். பலராமனை விட்டுட்டு கண்ணனை எழுப்பிட்டோம். பெருமாளுடைய பக்தர்களை விட்டுட்டு நேர பெருமாள் கிட்ட போனா அனுகிரகன்றது சுதராம் கிடையாதுன்ற. நாம என்னவோ தெம்ப போய் நின்னுடலாம், எல்லாரையும் தள்ளிவிட்டு நான் தான் அப்படின்னு போய் நின்னுடலாம் பெருமாள் முன்னாடி. என்ன ஆகலாம், நாம பெருமாளை பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா பெருமாள் நம்ம பக்கத்துல திரும்பியும் பார்க்க மாட்டார், யோசனையும் பண்ண மாட்டார். ஏன்னா பக்தர்கள் தான் அவர் முக்கியம். அந்த அடியவர்களை முன்னிட்டு அவர் முன்னாடி நின்று சேவித்தால் தான் அவர் திரும்பியே பார்ப்பார். இந்த மாதிரி இந்த நம்பி மூத்தபிரான் பக்கத்திலேயே சேனிச்சுட்டு இருக்கார். அவரை ஒரு வார்த்தை எழுப்பினாதான் தெரியல, நேரம் எங்கிட்ட வந்தாலே போனா போட்டு அப்படின்னு தூங்கி இருந்தார். அப்போ கண்ணன் தங்களுடைய தப்பை அறிந்துட்டா இந்த கோபிமார்கள். உடனே சொல்றா, செம்பொர் களலடி செல்வா, செம்பொர் களலடி, உன்னுடைய திருவடி இருக்கிறதே பலராமனே, நம்பிமூத்த வீரான உன்னுடைய திருவடி இருக்கிறதே, அது ரொம்ப ஆச்சரியமான திருவடி. ஒரு கால் ராசி அப்படின்ற சொல்ற பாருங்க, அந்த மாதிரி கால் ராசியான ஒரு திருவடி அது. ஏன் தெரியுமா? நீ அடி வச்சையும் கண்ணன் பிறந்தான். இது முன்னாடி தேவகி பிராட்டியுடைய வயிற்றுல 6 பிள்ளைகள் கல்லிடை மோத அப்படின்னு கம்சன் எடுத்து கல்லை எடுத்து மோதி அந்த பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததா இந்த 8வது பிள்ளை பிறக்கணும்னா 7வதா இந்த பலராமன் இந்த தேவகி வயிற்றுல திருவடியே வச்சாராம். அந்த தேவகி வயிற்றுல திருவடி வெத்தாரோ, அதுக்கு அடுத்ததா கண்ணன் வந்து மங்களமா அவதரிச்சு விட்டான். செம்பொர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். உம்பியும் உன் தம்பியும் அர்த்தம். உன் தம்பியும் நீயும் உறங்கேல், தூங்காம எழுந்துக்குங்கோ அப்படின்றான். உம்பியும் நீயும் உறங்கேல்னு என்ன ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். நீ ஒரு ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் என்ன? பெருமாளுக்கு ஒரு படுக்கை. இந்த படுக்கையான நீ இருக்கிறையே, உன் பேர்ல கண்ணன் சயனிச்சுக்கிறான். நீ ஆனந்தமா அனுபவிப்பேன். நமக்கு என்ன வேணும்னா, நீ படுக்கையாரு, அந்த கண்ணன் வந்து உன் மேல படுத்துக்கட்டும். ஆனா கண்ணன் தானே நமக்கெல்லாம் படுக்கை. நாம் கண்ணன் மடியில தானே படுத்துக்க வேண்டியவா. அந்த கண்ணனை நமக்கு எடுத்து கொடுக்க கூடாதா? நீயும் எழுந்துரு, கண்ணனையும் எழுப்பு, 2 பேரும் வந்து நமக்கு சேவை சாதிங்கோ, கண்ணனை நமக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்குற ஒரு ஆச்சரியமா பாசுறோம். அதான் சொல்ற, செம்பொற்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்துல. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் அப்படின்ற இந்த பாசுரத்தாலே இந்த 4வர், அதாவது இந்த நந்தகோபன் என்ன, யசோதை என்ன, கண்ணன் என்ன, நம்பி மூத்தபிரான் பலராமன் என்ன, இவாளை எழுப்பினார் அப்படின்னு சரித்திரம். ஆனால் இதுக்கு மேலே கண்ணன் பார்த்தார், பலராமன் மட்டும்தானா, என் பக்கத்தில் இன்னொரு ஜீவாத்மாவும் இருக்கிறது, இன்னொருத்தையும் சயனிச்சுட்டு இருக்கா, அவளையும் எழுப்பணுமே அப்படின்னு சொன்ன உடனே தான், ஆஹா இனிமேல் 3 பாசுரங்களாலே அந்த ஒருத்தியை எழுப்புறா. அந்த ஒருத்தி யார், அவளை எப்படி எழுப்புறா, என்ன பிரார்த்திக்கிறா அப்படின்றதெல்லாம் நாளைய தினம் தொடங்கி அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் செகத்துதைத்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே,
பெரியாழ்வார் பெத்தெடுத்த மென்பிள்ளை வாழியே விரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர ரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வண்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.